வாழ்க வளமுடன். தண்ணீர் நம் உடல் நலத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் அது பல பேர் எப்படி குடிக்கணும்னு தெரியாமல் குடிக்கிறதுனால நம்ம சில ஆரோக்கிய பலன்களை இழக்கிறோம். இந்த வீடியோவில் 100 வயதிற்கு மேல் வாழ்ந்த ரஷ்ய டாக்டர் அவர்களுடைய 8 ரகசியங்களை பற்றி ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எளிது ஆரோக்கியம் எளிது என்ற நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஆரோக்கியமாக வாழ்றது ரொம்ப எளிமையான விஷயம்தான். இதுக்கு அதிகமான பணத்தை நம்ம செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே இந்த ரகசியங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும் வகையில் அனைவருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம தூங்கும்போது உடல் ஓய்வு எடுக்கிறது. உடலில் இருக்கக்கூடிய பல கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த உறக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த நேரத்தில் உடலுக்கு தேவையான நீர் சத்து இருக்கணும். அதுக்காக ரொம்ப தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி ரொம்ப அதிகமாக குடிச்சிங்கன்னா தூக்கத்தில் யூரின் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே தேவையான அளவு, அதாவது 1 கிளாஸ் மட்டும் தண்ணீர் குடிக்கவும். அப்போ இரவு முழுவதும் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற்றுவதற்கு உடலில் நீர்த்தன்மை அவசியம் தேவை. அந்த நீர்த்தன்மைக்காக குறைந்தபட்சம் 1 டம்ளர் தண்ணி மட்டும் இரவு தூங்குவதற்கு முன்பு குடிக்கவும். இந்த இரவில் யூரின் வருது இல்லைங்களா, அதுமாரி வராமல் இருக்கிறதுக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 2வது விஷயம், தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. இப்போ ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்காதீங்க. இப்போ ஒரே நேரத்தில் 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 சிப்பு 2 சிப்பு தண்ணி பாட்டிலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. இது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, உணவை குடி நீரை உண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தண்ணீரை என்ன பண்ணணும்னா சாப்பாடு மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். அதே மாதிரி உணவை என்ன பண்ணணும், நல்லா மென்று கூழாக்கி குடிக்கணும். ஒரே நேரத்தில் அதிகப்படியாக தண்ணி குடிச்சிங்கன்னா என்ன ஆகும், அதிகமாக யூரின் வரும். அப்போ என்ன ஆகணும், தேவையான அளவு தண்ணீர் தாகம் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நன்றாக உமிழ்நீர் கலந்து தண்ணீர் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது 2வது விஷயம். அடுத்தது 3வது விஷயம், குளிர்ந்த நீரை தவிர்க்கவும். அதாவது எப்போதுமே தண்ணீரை நம்மளுடைய உடல் வெப்பநிலைக்கு ஏற்றவாறு தான் குடிக்கணும். இப்போ உடம்புடைய வெப்பநிலை என்ன சொல்கிறாங்கன்னா 38 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் தண்ணீருடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 30-32 டிகிரி இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு இருக்கும். அதுலேயே சில பேர் ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கிறாங்க இல்லைங்களா. அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஐஸ் வாட்டருடைய டெம்பரேச்சர் ரொம்ப ஒரு 20 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த 20 டிகிரி டெம்பரேச்சரை உடம்புக்குள்ளே போன உடனே உடம்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் பயன்படுத்தி அது 37 டிகிரி ஆக்கணும். அதனால் எப்போதுமே உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது அது நம்ம உடல் சூடு, அதாவது 37 டிகிரிக்கு அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், இருந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஐஸ்கிரீமும் சாப்பிட்டது கிடையாது, எந்தவித கூல்ட்ரிங்க்ஸும் சாப்பிட்டது கிடையாது. இயற்கையான உணவு இருக்கு இல்லைங்களா, இளநீர், தர்பூசணி இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். அது உடம்புக்கு எடுத்துக்கும். அதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் அது உடம்பு தானாக எடுத்துக்கும். ஆனால் செயற்கையான குளிர்பானங்களோ ஐஸ் வாட்டரோ அதெல்லாம் கடந்த 20 வருஷமாக நான் சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா அதனால எனக்கு எந்த வித நன்மையும் இல்லைன்னு புரிஞ்சதுனால நான் அதை சாப்பிடுவதே கிடையாது. ஸோ எப்பொழுதுமே லுக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது வெதுவெதுப்பான தண்ணீர். அந்த வெதுவெதுப்பான தண்ணீரை குடித்து பழகுங்கள். அது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. இப்படி வெதுவெதுப்பான தண்ணி கிடைக்கலன்னா ஒரு நார்மல் வாட்டர் குடிக்கலாம். அதை விட்டுட்டு ரொம்ப ஐஸ் போட்டு தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சில பேர் குடிக்கிறாங்க இல்லைங்களா, அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். சில பேர் ஜூஸ் கடைக்கு போனாங்கன்னா ஜூஸ் சாப்பிடும்போது ஐஸ் போடாதீங்கன்னு சொல்லி சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி அது ஒரு நல்ல பழக்கம், நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது 4வது முக்கியமான விஷயம், சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணி குடித்தா போதும். சாப்பிட்டது அதே மாதிரி சாப்பிட்டு முடித்த பிறகு அரை மணி நேரம் கழித்து தான் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஆனால் இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, அதுதான் நம்ம செரிமானத்துக்கு உபயோகப்படுது. இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணீர் குடிச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த அமிலத்தில் தண்ணீர் சேர்ந்ததுன்னா அது கொஞ்சம் நீர்த்து போகும். எனவே சாப்பிடுவதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணீர் குடிக்காமல் இருக்கணும். அதாவது தண்ணி குடிக்கிறது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும்.
இல்லைன்னா என்ன பண்ணணும், சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். இதில் ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, நடைமுறையில் சாப்பிடும் போதே வந்து தண்ணி குடிக்கிற தாகம் வருது. அதுக்கு காரணம் வந்து 2 தான். ஒன்று வந்து வேக வேகமாக சாப்பிட்றது, மெல்லாமல் வேக வேகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா தொண்டையில் அடிச்சிக்குது, அப்போ தண்ணி தாகம் ஏற்படுது. 2வது காரணம் பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது காரத்தன்மை அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை உப்பு காரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுனா தாகம், தண்ணி கேட்கும் வாய். அதனால அந்த நேரத்தில் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உணவில் வந்து சரியான அளவு காரம், ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. அப்படி காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவாங்க சில பேர், அந்த மாதிரி. இல்லை வந்து குழம்பு கம்மியாக ஊற்றிட்டு சாதம் அதிகமாக வச்சு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. ஸோ சாப்பாடும்போது தண்ணீர் குடிக்கிறதை ரொம்ப ரொம்ப குறைத்து கொள்ள வேண்டும், முடிந்த வரையில் தவிர்க்க வேண்டும். அதற்கு நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உணவை குடி, உணவை நன்றாக மென்று நல்லா கூழாக்கி அதுக்கப்புறமா அந்த உணவை வந்து வயிற்றுக்கு அனுப்பணுமா. அந்த அளவுக்கு உணவை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அதே மாதிரி போதுமான அளவு காரத்தோடு சாப்பிட்டீங்கன்னா தண்ணீர் தாகம் ஏற்படாது. நான் வந்து ரொம்ப வருஷமா அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு நான் சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டது இல்லை. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க. அடுத்தது, உங்கள் உடலுக்கு தேவையான தண்ணீரை அருந்தவும். அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய உடல் எடையை 40ஆல பெருக்கிறாங்க. இப்போ ஒருவருடைய உடல் வந்து 60 கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன், 60 40ஆல பெருக்குனா என்ன வரும், 6 நாள் 24 வருது இல்லைங்களா. அப்போ 2.4 லிட்டர் தண்ணி அவருக்கு தோராயமாக தேவைப்படுகிறது. இதே இப்போ ஒருத்தர் 80 கிலோ இருக்காருன்னு வச்சுங்க, அவர் அதை 4ஆல பெருக்குங்க. அப்போ 80 40ஆல பெருக்குனா 3200, அதாவது 3 லிட்டர் 3.2 லிட்டர்ஸ் தண்ணி தேவைப்படுது. அதாவது 3 லிட்டர் 200 மில்லி லிட்டர் தண்ணி அவருடைய உடலுக்கு தேவைப்படுகிறது. இது ஒரு தோராயமான கணக்கு தான், கரெக்டாக வந்து இதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்னா தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனவே ஒருத்தர் எவ்வளவு உடல் எடை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய தண்ணீர் தேவையும் அதிகமாகும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 6வது விஷயம், ஒருத்தர் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணி குடிக்கணும். ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் நான் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க ஆரோக்கியமாக தான் இருந்தாங்களாம், உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அல்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா கேட்டேன், நீங்கள் எப்போங்க உடற்பயிற்சி செய்வீங்கன்னொடனே, நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த மாதிரி உடற்பயிற்சிலாம் செய்வேன் அப்படின்னோடனே நான் கேட்டேன், காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்பீங்களான்னு. இல்லை, நான் தண்ணி குடிக்க மாட்டேன், காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு நல்லா பசிக்கும், இருந்தாலும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுன்ட்டு நான் தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தண்ணீர் குடிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, தண்ணீர் குடிச்சு அவங்க ஆரோக்கியமாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை தான் அதுக்கப்புறம் வர்றதில்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உடற்பயிற்சிக்கு முன்னாடி, ஏன்னா உடல் உழைக்க போகுது இல்லைங்களா, அதுவும் குறிப்பாக காலையில் நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது கொஞ்சம் தண்ணீர் குடிக்கணும். குடித்தோம்னா உடம்பு ஹைட்ரேட்டடாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேறுவதற்கு அது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ எனவே உடற்பயிற்சிக்கு முன்பு சிறிதளவு தண்ணீர் குடிக்க வேண்டும், கட்டாயம் குடிக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரை மெதுவாக குடிக்க வேண்டும். சில பேர் தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மடக்கு குடிப்பாங்க, வேக வேகமாக குடிச்சிட்டு போவாங்க. அதனால உடலுக்கு அசௌகரியம் தான் ஏற்படுகிறது. ஏன்னா தண்ணீர் வந்து மெதுவாக குடிக்கும்போது, உறிஞ்சி குடிக்கும்போது உமிழ்நீர் நன்றாக கலக்கிறது தண்ணீரில். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது உமிழ்நீர் நல்லா கலக்கும், அது உடம்புக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்கும். அதாவது தண்ணீரில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் உடல் உறிஞ்சி கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும். எனவே தண்ணீரை மெதுவாக குடித்தோம்னா அதனுடைய பலன் அதிகம்தான். வேக வேகமாக குடிக்கிறதுனால எந்தவித பலனும் இல்லை அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் இது கண்டிப்பாக தண்ணீர் குடிக்கும்போது மெதுவாக குடிக்கவும். இதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீரை நீரை வந்து எப்படின்னா, இட்லி சாப்பிட்ற மாதிரி தோசை சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு தோசை அப்படியே முழுங்க மாட்டோம் இல்லையா, நல்லா மென்று சாப்பிடுவோம். அதே மாதிரி தண்ணீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக உறிந்து குடிக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்தது 8வது விஷயம், உங்கள் தண்ணீரில் நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது தண்ணீரை வந்து வடிகட்டுறன்ற பேரில், ஃபில்டர் பண்ணுறன்ற பேரில் நம்ம ஆர்ஓ வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது என்ன பண்ணிடுது, எல்லா சத்துக்களையும் தண்ணீரிலிருந்து பிரித்து எடுத்து நம்மளுக்கு அந்த டிடிஎஸை வந்து ரொம்ப குறைச்சிடுது. அதாவது டிடிஎஸை 50 என்ற அளவில் குறைச்சிடுது. ஆக்சுவலாக டிடிஎஸ் எவ்வளோ இருக்கணும்னு உலக சுகாதார அமைப்பு சொல்லுதுன்னா 300 வரைக்கும் இருக்கலாம், 400 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது 300லேருந்து 400 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தோராயமாக இந்த வேல்யூ கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஆர்ஓ வாட்டரில் வந்து 50ன்ற அளவுக்கு அந்த பியூரிஃபையர் வந்து குறைச்சிடுது. எனவே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை டிடிஎஸ் அட்ஜஸ்டர்னு இப்போ வருது. அதாவது நமக்கு தேவையான டிடிஎஸை வெளியில் தண்ணி வர அளவுக்கு டிடிஎஸை அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ செஞ்சு தராங்க. அப்போ 50ன்றதுக்கு பதிலாக நமக்கு வரக்கூடிய தண்ணீர் ஒரு 200 டிடிஎஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா அதில் தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் விஞ்ஞானபூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனவே நீங்கள் வந்து சுத்தமான தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னா நிலத்தடி நீர் தான் ரொம்ப சுத்தமான தண்ணீர். அது நிலத்தடி நீரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் ரொம்ப டிடிஎஸ் அதிகமாக இருந்தால் மட்டும், அதாவது 1000 2000 அப்படின்னு டிடிஎஸ் இருந்தால் மட்டும் ஆர்ஓ பியூரிஃபையர் போங்க. அப்படி ஆர்ஓ பியூரிஃபையர் யூஸ் பண்ணும்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் தண்ணி வந்து 200 டிடிஎஸ் இருக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. சரி, இந்த வீடியோவில் சொன்ன 8 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ்க்குள்ளார உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் நல்லா சுறுசுறுப்பாக செய்வீங்க. எனவே இந்த மாதிரி ஆரோக்கியமான குறிப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக நீங்கள் அதிகப்படியாக எந்த காசும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மருத்துவ செலவும் வெகு பெரிய அளவில் குறையும். எனவே ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த ஆரோக்கிய செய்தியை அனைவருக்கும் பகிர்வோம். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மூலயமா உங்களுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கிய நல குறிப்புகளை தெரிந்து கொள்வதற்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.